ஹாய் ஆல், அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2026. நல்லபடியாக எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணுன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த புது வருஷத்தில் நம்ம ஒரு பாசிட்டிவாக ஒரு வீடியோ பார்ப்போமா? தட் இஸ் பி பாசிட்டிவ். என்னது இது பி பாசிட்டிவ்? ஓ, ஏதோ ரத்த குரூப்பை பற்றி பேச போகிறா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. இந்த வீடியோ முழுக்க பாருங்கோ. நான் எதை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே தினம் ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கலாம். எப்படின்னா அது பாடம் கற்றுக் கொடுக்கறது, அந்த வாழ்க்கை ஒவ்வொரு நிகழ்வும் நம்மளுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கறது. அதில் சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ரொம்பவே படிப்பினையாக இருக்குது. அதை நான் சில அனுபவங்களை சொல்கிறேன், கேளுங்கோ. சில வருஷங்களுக்கு முன்னால் நான் கார்த்திகை மாதம் சோளிங்கர் போயிருந்தேன். கார்த்திகை மாதம்தான் அவர் கண் திறந்து பார்ப்பாருன்னு சொல்லுவார், நம்ம பக்தர்களை எல்லாம் பார்ப்பாருன்னு. மற்ற நாள்லெல்லாம் அவர் யோக நரசிம்மர், அவர் யோக நிஷ்டையில் கண்ணை மூடின்னு இருப்பார். இது சொல்லுவாள் அந்த பிலீஃபு. அதனால நம்ம அதை போய் பார்த்து நம்ம பெருமாள் நம்மளை கண்ணால் பார்க்கட்டமே அப்படிங்கிற ஆசையில் போயிருந்தேன். அங்கே அது நல்ல கார்த்திகைன்னா தெரியுமே, கார்காலம், மழை காலம். நாங்கள் பேருக்குச்சு நல்லா மழை வந்துடுது. மாடி மேலே படி ஏறணுன்னாக்க அன்றைக்கின்னு பார்த்து எனக்கு ரொம்ப அந்த மழையில் நனைஞ்சதோ என்னமோ ரொம்ப கால்வலி வந்துடுது, என்னால் ஏற முடியாது போல இருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு அங்கே டோலி இருந்தது. சரின்னு டோலியில் ஏற்பாடு பண்ணி அரேஞ்ச் பண்ணலான்னு. டோலின்னா உங்களுக்கெல்லாம் தெரியும் தானே, அது ஒரு பெரிய 2 பெரிய மரம், அதாவது ஒரு 10 அரை அடி விட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதோட அத்தனை குண்டு, அது நீட்டமான 2 பக்கம் இது இருக்கும். அது நடுவில் ஒரு மரத்தொட்டில் மாதிரி, அந்த களத்தொட்டில் இருக்குமே அது மாதிரி இருக்கும். அதில் உக்காந்துக்கணும். 4 பேர் இந்த சைடு, 2 பேர் பேக் சைடு, 2 பேர், 4 பேர் தூக்குவா. நம்ம படி ஏறுறான்னா நம்ம அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் உக்காந்துக்கணும் அப்படின்னு அவள் சொன்னான். ஸோ 4 பேர் நம்மளை தூக்கின்னு போவா அப்படின்னு சொன்னான். இது பெருமாள் கிட்டே போகிறதுக்கு 4 பேர் தூக்கின்னு தானே நம்ம எப்படி இருந்தாலும் போக போகிறோம். சரின்னு அதை பெரிய விஷயமா எடுத்துக்கல. அட்லீஸ்ட் இந்த வசதியாவது நம்மளுக்கு இருக்கேன்னு சொல்லிவிட்டு அவள் கேட்ட காசை கொடுத்து, பாவம் வேற ஒன்றும் ஜாஸ்தி கேட்கல, ஆளுக்கு 1000 ரூபாய், 4 பேருக்கு 4000 ரூபான்னா சரின்னு சொல்லி ஏறிட்டேன். அதில் ஏறி உக்காந்துட்டு காலை தொங்க போட்டுக்கோன்னு. மழையாக கொட்டுன்னு கொட்டுறது. அவள் படி ஏறிச்சு. அந்த மழை தண்ணி அப்படியே அவளை எதிர்த்துட்டு படி இறங்கி மழை தண்ணி வருது. அவள் மேலே எதிர்நீச்சல் போட்டுன்னு போடுற மாதிரி ஆயிடுது. பாரம் அந்த இது இருக்கே, அந்த குண்டாக இருக்குமே, அது வழங்கிறது. அவளால் எங்கே ஸ்லிப்பாகி விழுந்துருமோ அப்படிங்கிற பிடிப்பு அவளுக்கு பயங்கரமாக இருக்குது. எல்லாம் பண்ணி முல்ல கஷ்டப்பட்டு, அந்த கஷ்டத்தை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக போயிடுது. ஐயோ, நம்ம புண்ணியம் தேடணும்னு பெருமாளை பார்க்க வந்தால் இப்பேற்பட்ட பாவத்தை, நம்மளை சுமக்கிற பாவத்தை அவளுக்கு கொடுத்துட்டோமே, இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டோமேன்னு எனக்கு மனசு ரொம்ப நொந்து போயிட்டேன். அங்கே போய் பெருமாள் மேலே மலை உச்சியில் நல்லபடியாக ஏற்றி அங்கே போய் பெருமாள் சேவிக்கிற போதும் எனக்கு அதே வருத்தம் தான் வந்தது. ஐயோ, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு மனசு வருத்தமாக இருந்தது. அப்புறம் பெருமாள் சேவிச்சுட்டு எல்லாம் பண்ணி அதே மாதிரியே திருப்பி கீழே அவளே ஆயிடுச்சின்னு வந்தா. பணத்தை கொடுக்குச்சே நான் சொன்னேன், அப்பா எனக்கு புண்ணியம் ஒன்றுமே கிடையாது, நான் பாவத்தை சுமந்துவிட்டேன். இங்கே எல்லா புண்ணியத்தையும், நான் பெருமாளை தரிசித்த புண்ணியத்தையும் சேர்த்து நீ வாங்கிட்டு விட்ட, உன்னை நான் ரொம்ப துன்பப்படுத்திட்டேன்னு சொல்லி நிஜமாகவே அவள் காலில் விழணும் போல் இருந்தது எனக்கு. அவ்வளோ பத்திரமா ஆயிடுச்சின்னு வந்தா அத்தனை சுமையை தூக்கின்னு. அதுக்கு அவள் சொல்கிறா, அம்மா இந்த ஒரு வாரமாக மழை பெஞ்சின்னு இருக்கு, ஒரு பக்தாலும் இங்கே வரல, எங்களுக்கு தொழிலே இந்த டோலி தூக்கிறது தான். இது தூக்கினா தான் எங்கள் வீட்டில் அடுப்பு புகையும். எல்லோரும் 1-2 பக்தர்கள் வரவாலும் நடந்து மலையேறி போய்ட்றா. நீங்கள் உங்களை அந்த நரசிம்ம சுவாமியே உங்களை அனுப்பியிருக்கார் எங்கள் வீட்டு ஒரு வாரத்துக்கு அடுப்பு எரியணும்னு, உங்கள் மூலமாக எரியணும்னு. நீங்கள் ஏன் உங்களுக்கு பாவம்னு சொல்கிறவங்க, நீங்கள் புண்ணியத்தை கட்டினாங்க அப்படின்னா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுத்து. பாரு, அவன் எவ்வளவு அழகாக பாசிட்டிவாக தன்னோட கஷ்டத்தையோ தன்னோட இதையோ இல்லாமல் அவன் எப்படி என்னோட நெகட்டிவ் தாட்ஸை கூட அவன் பாசிட்டிவாக மாற்றிடார் இல்லையா. அந்த தோல் தூக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது ஒரு படிப்பினையாக எனக்கு அப்போ ஒன்று தோணித்து. பாரு, நம்ம கஷ்டத்தை கூட நம்ம அதுக்கு காயினுக்கு இன்னொரு பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம கஷ்டத்தை கூட நல்லதாக நினச்சிக்கணும். அது அந்த
அவர் மூலமாக என்னை தூக்கின்னு போனவர் மூலமாக அந்த பெருமாள் எனக்கு அது ஒரு படிப்பினை சொல்லி கொடுத்தார். அது இந்த புது வருஷத்தில் அதை ஞாபகம் வந்தது. பி பாசிட்டிவ். அடுத்தது இன்னொரு நிகழ்ச்சி சொல்கிறேன் கேளுங்கோ. நான் ஒரு வாரம் முன்னால் எங்கள் ஊர்கிட்ட ஹாசன்கிட்ட ஒரு நரசிம்மர் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே போன போது பூஜா சாமான்லாம் வாங்கிறதுக்கு நான் போனோன்னே என் பிள்ளை வந்து தூரக்க காரில் இருந்து ரொம்ப சந்து ரோடு, காரில் தூரம் உட்காந்துருந்தா நானும் என் பிள்ளையும் தான் போனோம். நான் போயிட்டு பூஜை சாமான்லாம் வாங்கினோன்னே 85 ரூபா ஆச்சு. நான் சொன்னேன் 100 ரூபாயே கொடுத்துட்டு மீதி சேஞ்ச் கேட்டேன். அவன் அந்த கடைக்காரர் சொன்னார், இல்லைம்மா என்கிட்ட சேஞ்ச் இல்லை, இப்போ எல்லோரும் இந்த இதில் தானே ஸ்கேன் பண்ணி போட்டு விட்றாங்க, என்கிட்ட பணமாக கிடையாது அப்படின்னு சொன்னான். என்கிட்டயும் நான் ஸ்கேன் பண்ணுற இது நான் வச்சுக்கல, எனக்கு தெரியாது. புள்ளைகிட்ட போனோன்னா அவன் கொஞ்சம் தூரத்தில் காரில் உட்காந்துருக்கான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் நான் சொன்னேன், உடனே அந்த 100 ரூபாயை பார்த்து சரி போட்டோம்போ நீயே வச்சுக்கோன்னு கன்னடத்தில், ஹோக்லி நீனே இட்கோ அப்படின்னு கன்னடத்தில் சொன்னேன். அதுக்கு அவர் சொல்கிறார், அந்த கடைக்காரர் சொல்கிறார், ஹோக்லின்னு சொல்லக்கூடாது, போனால் போட்டோன்னு சொல்லக்கூடாது, இர்லி அப்படின்னு சொன்னேன். இர்லின்னா இருக்கட்டும்ப்பா, இந்த மீதி சேஞ்சை நீயே வச்சுக்கோ அப்படி சொல்லணும். போட்டோம் அப்படின்னு நீ சொல்லக்கூடாது, ஏன் போனோம் கால வேலையில், நீ இருக்கட்டும்னு. நிஜமாக எனக்கு அப்படியே ஒரு அந்த கடவுள் சொல்கிறார், அந்த நரசிம்மர் சொல்கிறார், என்னென்ன மாதிரி பேசணும். எத்தனை வயசு எனக்கு இப்போது, இன்னும் நான் கற்றுக்கல, அதெல்லாம் கற்றுக்க வேண்டியது இன்னும் எத்தனையோ இருக்குது. பெருமாள் நரசிம்மர் சொல்கிறார், நீ வந்து சில விஷயங்கள்லாம் பேசச்சே ரொம்ப பாசிட்டிவாக பேசணும், நெகட்டிவே வரக்கூடாது வாயில் அப்படின்னு சொல்லாமல் சொல்லி கொடுத்த மாதிரி இருந்தது. ஒரே ஆச்சரியமாக அவன் கையெடுத்து கும்பிட்டுட்டேன் அந்த கடைக்காரரை. ஆஹா, எனக்கு இந்த புது விஷயம் நான் இன்றைக்கி கற்றுனேன் அவங்கள. அதுக்கு பதிலுக்கு அவர், அம்மா நீங்கள் மகாலட்சுமி மாதிரி அப்படிலாம் என்னை கும்பிடாதீங்க, நான் உங்களை கும்பிடுறேன், நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாம் சொல்லி, உங்களால் எல்லாம் தான் நாங்கள்லாம் வாழறோம் அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, எங்கேயுமே நம்ம எப்போவுமே பாசிட்டிவாக எல்லாத்தையும் பேசணும், கேட்கணும், சொல்லணும். பி பாசிட்டிவ். 3வது விஷயம் நான் சொல்கிறேன். நேத்திக்கு நான் கொஞ்சம் சீரியல், தமிழ் சீரியல்லாம் பார்த்துட்டுருப்பேன். தமிழ் சீரியலில் எத்தனையோ விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம், அதில் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது. சில டைலாக்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், சில இதெல்லாம் கெட்டது கற்றுக்கிறவா கற்றுப்பா, நல்லது கற்றுக்கிறவாலும் கற்றுப்பா. எனக்கு பிடிக்கும், சில டைலாக்ஸ்லாம் பிடிக்குது. அப்படி தான் நேற்றுக்கு ஏதோ சிந்தனையில் உட்காந்துருந்தேன். அப்போ அதில் வந்து ஒரு சீனு, ஒரு பையனுக்கு அவனோட அண்ணி வந்து அட்வைஸ் பண்ணுறா. அந்த பையன் எப்போ பார்த்தாலும் எனக்கு அது இல்லை, இது இல்லை, நான் அந்த கஷ்டப்படுறேன், இந்த கஷ்டப்படுறேன், எனக்கு மாத்திரம் உலகத்தில் இல்லாமல் ஏன் எனக்கு இத்தனை கஷ்டத்தை கொடுக்குறான் கடவுள், அப்படி இப்படின்லாம் எப்பவும் புலம்பிகிட்டே இருப்பான். அந்த அண்ணி சொல்கிறா, நீ எப்போவும் உன்னோட கஷ்டத்தை பற்றியே நீ பேசிகிட்டே இருக்கியே, உனக்கு எவ்வளோ நல்லதுகள் இருக்குது தெரியுமா உன்னை சுற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு, அவனுக்கு என்னென்ன நல்லதுகள் இருக்கோ, இந்த சீரியல் பார்க்குறவளுக்கு தான் அதெல்லாம் தெரியும், புரியும். நான் சும்மா ஜென்ரலாக சொல்கிறேன், என்னென்ன நல்லதுகள் இருக்கோ அத்தனையும் அழகாக ஒன்றொன்னா எடுத்து சொல்லி, இதை மாதிரி வேறு யாருக்கா இருக்கா பார்த்தியா, எவ்வளோ நல்லதுகள்லாம் இருக்குது உலகத்தில், உன்னை சுற்றி நிறைய நல்லது இருக்குது, நீ அதை விட்டுட்டு, அதை என்ஜாய் பண்ணுறதை விட்டுட்டு நீ வந்து ஏதோ ஒரு அது இல்லை, இது இல்லை, அவனுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இல்லைன்னு அனாவசியாக கம்பேர் பண்ணிட்டு நீ வந்து உன்னோட சந்தோஷத்தை நீ கெடுத்துக்கிற, எப்போ பார்த்தாலும் துக்கமாக இருக்க, அந்த பழக்கத்தை விட்டுடு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறா. எனக்கு நிஜமாக நானும் அப்போ அந்த விஷயத்த எனக்கு சொல்கிற மாதிரி யாரோ மூலமாக காடு ஜனவரி 1 நம்மளுக்கு அந்த விஷயம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணித்து. நம்ம சுற்றி நல்லதுகள் நிறையா இருக்குது, நம்மளுக்கு இல்லாத ஒன்றை நினச்சி, நம்ம மற்றவாளோட கம்பேர் பண்ணிட்டு இல்லாத ஒன்றை நினச்சி நம்ம ஏன் மனசை கெடுத்துட்டு, நம்ம ஹாப்பினஸை கெடுத்துட்டு, இருக்கிறவா மனசையும் கெடுத்து ஏன் தவிக்கணும்? எப்போவும் பி பாசிட்டிவ். எனக்கு இதெல்லாம் நான் கற்றுண்டேன். இது ஒரு 3 உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லி இந்த புது வருஷத்தை நல்லபடியாக ஆரம்பிக்கிறேன். நீங்கள் எல்லாருக்கும் உங்களுக்கும் அதே தான் சொல்கிறேன். இந்த உதாரணத்தை நீங்கள் அப்பப்போ நினச்சிக்கோங்க. இன்னும் நிறையா நம்மளை சுற்றி நல்லது நடக்கிறது. ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். நல்லதே நினைங்கோ, நல்லதையே செய்யுங்கோ, நல்லதையே பாருங்கோ, எல்லாம் வந்து நமக்கு நல்லதாகவே நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, காமெண்ட் பண்ணுங்கோ, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. அகெயின் ஹாப்பி 2026. எல்லார் வாழ்க்கையும் நல்லதாகவும் சந்தோஷமாகவும் இருக்கட்டும். ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். தேங்க்யூ.